உதவி வேண்டி மன்றாடும் கீதங்கள். சங்கீதம் 87. என் ஆண்டவரே, என் இறைவா, பகலில் உம்மை நோக்கி அழைக்கிறேன், இரவிலும் உம் திருமுன் அழுது புலம்புகிறேன். என் ஜெபம் உம்மிடம் வரக்கடவது, என் குரலுக்கு செவிசாய் தருளும். ஏனென்றால் என் ஆன்மா தீமைகளால் நிறைந்துவிட்டது, என் வாழ்க்கை கீழுலகை நெருங்குகிறது. கீழுலகில் இறங்குகிறவர்களில் நானும் ஒருவனானேன், வலுவற்ற மனிதனைப் போல் ஆனேன். இறந்தவர்களுள் ஒருவனாய் கிடக்கிறேன், கொலையுண்டு கல்லறையில் வைக்கப்பட்டவர்கள் போல் ஆனேன். அவர்களை நீர் நினைப்பதில்லை, உம் அரவணைப்பு நின்று அவர்கள் விலக்கப்பட்டனர். படுகொழியில் என்னை விட்டுவிட்டீர், இருளின் இடையிலும் பாதாளத்திலும் என்னை வைத்தீர். உமது சினம் என்மேல் வந்து விழுகின்றது, உமது சினம் என்னும் கடலின் வெள்ளத்தால் என்னை நீர் மூழ்கடிக்கின்றீர். எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை விட்டு அகல செய்கிறீர், அவர்களுக்கு என் மீது வெறுப்பு உண்டாகச் செய்தீர். நான் அடைபட்டு கிடக்கிறேன், வெளியேற முடியாமல் இருக்கிறேன். என் கண்கள் துன்பத்தினால் கலங்கி பஞ்சடைந்து போயின. ஆண்டவரே, நாள் முழுவதும் உம்மை நோக்கி என் கைகளை நீட்டினேன். இறந்தோருக்காகவா நீர் அரியன செய்கிறீர்? இறந்தோருக்காகவா நீர் அரியன செய்கிறீர்? இறந்தோர் எழுந்து உம்மை போற்றுவரோ? கல்லறையில் உமது நன்மைதனத்தை எடுத்துரைப்பவர்கள் யார்? கீழ் உலகில் உமது பிரமாணிக்கத்தை போற்றுபவர்கள் யார்? இருட்டுலகில் வியத்தகு செயல்கள் வெளிப்படுமா? மறதி நிலவும் அவ்வுலகில் உமது அருள் வெளியாகுமா? ஆண்டவரே, நானோவெனில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில் என் வேண்டுதல் உம்மை நோக்கி எழும்புகிறது. ஆண்டவரே, ஏன் என் ஆன்மாவை புறக்கணிக்கிறீர்? என்னிடமிருந்து ஏன் உமது திருமுகத்தை மறைத்து கொள்கிறீர்? நான் துயர் மிக்கவனாயிருக்கிறேன், என் இளமை முதல் இறந்து கொண்டே இருக்கிறேன். உம் தண்டனைகளை தாங்கி தளர்ச்சி அடைந்துள்ளேன். என்மேல் உம் கடுஞ்சினம் வந்து விழுந்தது. உம்முடைய பயங்கர தண்டனைகள் என்னை ஒழித்தே விட்டன. அவைகள் நாள் முழுவதும் வெள்ளம் போல் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை ஒரே சமயத்தில் வளைத்து கொண்டன. என் நண்பனையும் தோழனையும் என்னிடமிருந்து அகற்றிவிட்டீர். இருளே என் நண்பனாய் உள்ளது. ஆமென்.